அனைவருக்கும் வணக்கம். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. அருமையான வரிகள். ஏன் என்ற கேள்வி கேட்கும் போதுதான் பல பதில் கிடைக்கும், பல புரிதல் வரும். அதே மாதிரி நான்ற மமதை இருந்தவோ வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இருக்கு. இப்ப இருந்த பாட்டுக்கு ஏன் இந்த டைம்ல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றது கட்சியே அல்ல, அரசியலை. கட்சி என்பது ஒரு கட்சியை சார்ந்து, கொள்கையை சார்ந்து அவர்களுக்காக நான் பெருமைப்படுத்தலாம் அல்லது மற்ற கட்சியை குறை சொல்லலாம். அப்படி சொல்லல. நான் சொல்ல வர்றது அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இப்போது அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன இப்போ அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேர்தல் நெருங்கி இருக்கு. அதனால தேர்தல் நேரத்தில் நம்ம பல விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. எது பொற்கால ஆட்சி? இந்த கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இருக்கா அப்படின்னா, கட்சிக்காரர்கள் சொல்வார்கள் எங்கள் ஆட்சி தான் பொற்கால ஆட்சி. அது கட்சி தலைவர்களும் அந்த கட்சியை சார்ந்தவங்க சொல்லுவாங்க. பொதுமக்கள் எப்படி பொற்கால ஆட்சி அல்லது நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விலைவாசி உயர்வு இல்லாமல் இருந்தால் பொற்கால ஆட்சின்னு சொல்லலாம். மாநிலம் முதன்மையாக இருந்தாலும் அது பொற்கால ஆட்சின்னு சொல்லலாம். அனைத்து துறையிலும் நமது மாநிலம் முன்னிலை வகித்தா பொற்கால ஆட்சின்னு சொல்லலாம். இல்லை என்னுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருந்தா அது பொற்கால ஆட்சின்னு சொல்லலாம். அப்ப அந்த பொற்கால ஆட்சி அமையறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். இப்ப இவங்க பாடின பாட்டு மாதிரி, அதாவது காகத்திற்கு கூட ஒற்றுமை இருக்கிறது, மனித குலத்திற்குள் ஒற்றுமை இருந்தால் மேலோங்கி வரலாம்ன்றது அவங்க சொன்ன அந்த பாட்டுக்கான அர்த்தம். அப்படி பார்க்க போனா பொற்கால ஆட்சி அமைத்தோம் என்று சொல்வது கட்சிகள், அமைத்தார்களா என்று சொல்வது பொதுமக்கள். அப்ப நம்ம ஒத்துமையா இருந்தா ஒரு சிலத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில நீங்க யோசித்து பார்த்துட்டு ஓட்டு போறதுக்கு முன்னாடி, உண்மையிலே என் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு, என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்கு, நாங்கள் கடன் சுமை இல்லாமல் இருக்கிறோம், ஆரோக்கியத்தை தேடி போகும்போது எங்களை மருத்துவத்தில் தன்னிறைவாக இருக்கிறது, என் வீட்டில் படிக்கும் பிள்ளைக்கு எந்தவித செலவு இல்லாமல் தரமான கல்வி கிடைக்கிறது, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுங்க. அதெல்லாம் இருக்கா? அப்படி இருக்குமே ஆனால் அவர்கள் நல்ல ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த நோக்கத்தோட நீங்க வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய பல விஷயங்கள்ல இது ஒரு முக்கியமான விஷயம். ஓட்டு போடுற நாம எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுமா? ராம ஆண்டாளு ராவண ஆண்டாளு எனக்கு ஒரு கவலை இல்லே ஹோய். நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா, வாங்குங்கடா வெள்ளியில் கேவுஜா. நீ கேட்டா கேட்டதை கொடுப்ப, கேக்குற வரத்தை கேட்டுக்கடா. அப்படியும் இருக்கக்கூடாது. யார் ஆண்டா எனக்கு என்ன போச்சுன்னா, நமக்கும் பொறுப்பு இருக்கு. வாக்களிக்கின்ற நமக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய ஒரு வாக்கு கூட வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும். அப்போ நல்லவர்களை தேர்ந்தெடுக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. ஜனநாயக உரிமையும் ஜனநாயக கடமையும் ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிறது என்றால், உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இதுல நீ ஓட்டு போடுறது பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு பிரதமர் உட்காராரு, ஒரு முதல்வர் உட்காராருன்னா அங்க உட்கார வைக்கிறது நீ என்ற மிகப்பெரிய விஷயம் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? அது அதே போல மற்றதை கொடுத்து ஏமாற்றுகிறார்கள் அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்தோம்னா, யாரெல்லாம் அப்படி கொடுத்தாங்க? ஓட்டு போடும்போது வீடு ஏறி பணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? யோசிப்பா, அது எந்த கட்சினா இருக்கட்டும், யோசிப்பா, இவங்க ஏன் பணம் கொடுக்கணும்? இவங்க நமக்காக சேவை செய்ய வந்தவர்கள். சேவை செய்வதற்காக எனக்கு எதற்கு பணம் தர வேண்டும் அப்படி நம்ம யோசிக்கணும்ல. அப்போ யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க அவங்க நல்லவங்களா இருக்க முடியுமா? அப்படி அவங்க நமக்கு கொடுத்த பணத்தை எடுப்பாங்களா அல்லது பொறுப்பா வேலை செய்வாங்களான்னு யோசனை பண்ணுங்க. ஓட்டு போறதுக்கு முன்னாடி யோசிக்க. நான் சொல்ற இந்த பொற்கால ஆட்சியில அதுல அந்த வரிகள்ல இதெல்லாம் யோசித்து பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா, நல்ல வேட்பாளர் யார், எந்த கட்சி நேர்மையாக இருக்கிறது அப்படின்றத உங்களால அதாவது என்ன சொல்ற நிர்ணயம் பண்ண முடியும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அருமையான வரிகள். அப்படின்னு அந்த தொகுதியில போட்டிட்டவர் நம்மளை பார்த்து, வெற்றியெல்லாம் நான் அடைஞ்சேன், அதை வாங்கி தந்து நீங்க தான் நேர்மையான முறையில ஜெயிச்சிருக்கணும். இந்த குறுக்கு வழியில பணம் கொடுத்து பொருள் கொடுத்து வாங்கிட்டு அவங்க நம்மளை பார்த்து இப்படி பாட மாட்டாங்க. ஏய், நான் கொடுத்ததுக்கு நீ வேலை செஞ்ச, நான் பணம் கொடுத்த நீ ஓட்டு போடுவாங்க.
இப்படி மனம் உகந்து பாடும் அளவிற்கு ஒரு நல்ல வேட்பாளரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அவர் தான் வந்து எனக்கு நீங்க தான் ஜெயிக்க வச்சிங்க, அதனால உங்களுக்கு நான் எல்லாம் பண்றேன், எல்லாம் மீன்ஸ் என்னென்ன தேவையோ பண்றேன்னு சொல்லுவாங்க. இதுக்கடுத்து இன்னொரு விஷயம், இப்போ நம்ம ஒரு தொகுதியில எதெல்லாம் மேம்பட்டிருக்கு, தனி மனித வாழ்க்கை மேம்பட்டாச்சு அப்படின்னு வச்சுப்போம். அது முதல்ல உன்னுடைய தொகுதியில எதெல்லாம் நல்லா இருக்கு, எதெல்லாம் இல்லைன்னு டிசைட் பண்ணுவோம். நீங்க பலமுறை ஆட்சியில பலரை உட்கார வச்சிருப்பீங்க, பலமுறை நீங்க வாக்களிச்சிருப்பீங்க. இந்த பொற்கால ஆட்சி அவங்க சொன்னாலும் உங்களுக்கு தெரியல, என் தொகுதியில ரொம்ப நாளா இப்படிதாங்க இருக்கு, இந்த விஷயத்த மாற்றவே இல்லைன்னும் போது அதை நீங்க சிந்திங்க. அப்ப அது பொற்கால ஆட்சியா, அல்லது மாற்றப்பட்டு இருந்தால் உண்மையிலே நன்றாக ஆண்டு இருக்கிறார்கள். அது வந்து குமரியில பண்ணாங்களா, இங்க பொறுக்குப்பேட்டில் பண்ணாங்களான்றது, என் தொகுதிக்கு பண்ணியிருக்காங்கன்னா அப்ப ரைட், அப்ப என்னுடைய பகுதிக்கு பண்ணவர் ஓகே தான் அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியும் 234 தொகுதியும் பார்த்தாங்கன்னா சரியா போயிடும்ல. அப்ப எங்க நிராகரிக்க வேண்டும், என் தொகுதி அங்க மேம்படவில்லை, என் தொகுதிக்கு இதெல்லாம் செய்யல, நீங்க தாராளமா நிராகரிக்கலாம். இந்த தேர்தல் நேரத்துல மட்டுமே நம்ம கிட்ட வந்து அதெல்லாம் செய்யற மாதிரி காமிச்சாங்கன்னா அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் இவ்வளவு வருஷமா அங்க இருக்கோம், இது நடக்கவே இல்லை, இப்ப தேர்தல் நேரத்துல பண்றாங்கன்னா அது பொய்ன்னு புரியும் இல்லையா, அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. தெரு தெருவாய் கூட்டுவது பொது நல தொண்டு, ஊர தெரிந்து கொள்ள படம் பிடிப்பாய் சுயநலம் உண்டு. உண்மைதான். இப்போ ஓட்டு கேட்டு வரவங்க அந்த நேரத்துல டீ போட்டு தரதும், பாத்திரம் தேய்க்கிறதும், மீன் வெட்டி தரதும், பஜ்ஜி போடுறதும் பண்ணிட்டு போட்டோ எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம உங்க தொகுதியில உண்மையிலேயே உங்களுக்காக யார் உழைச்சாங்க, உழைப்பாங்கன்னு தெரிஞ்சு நீங்க வாக்களிக்கணும். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வீட்டு குழந்தைகள் கல்வி தரத்தோடு படிக்கின்றனவா, அப்படியாப்பட்ட கல்வியை கொடுக்க வேண்டியது அந்த அந்த இவர் மட்டுமே கிடையாது, எம்எல்ஏவுடைய கடமை இல்லை, அது வந்து முதலமைச்சர் கையில இருக்கு. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு முதலமைச்சரை இவர் வலியுறுத்துவாரா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி உங்க ஏரியாவில் எங்க வெற்றி பெறுகிறாரோ அங்க பள்ளிக்கூடம் இருக்கிறதா, அல்லது இல்லை என்றால் இவரால் கொண்டு வர முடியுமா, அல்லது இவ்வளவு நாள் யாரும் பள்ளிக்கூடம் கொண்டு வரலன்னா ஏன் கொண்டு வரல, அப்ப இந்த தொகுதி மேம்படல அப்படின்ற பல விஷயங்களை அனலைஸ் தான் நீங்க பணிதான் ஓட்டே போடணும். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கு உண்மை நம்பி, தோலை உயர்த்து தொங்கி விழும் நாட்டை எழுப்பு, தோலை உயர்த்து தொங்கி விழும் நாட்டை எழுப்பு, எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன், உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி. அருமையான பாட்டு. இது என்னன்னா, ஒரு பள்ளிக்கூடம் இருந்தாதான் அந்த பையனுக்கு கான்ஃபிடன்ட் வரும். உன்னால முடியும்ன்றத நம்ம வீட்டுல இருந்து சொல்றது இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் கல்வி என்பது அவன் அறிவை வளர்க்கின்ற ஒரு விஷயம். அதனால பள்ளிக்கூடம் உங்கள் பகுதியில் இருக்கிறதா, அதற்காக செப்பனே யாராவது எம்எல்ஏ செஞ்சிருக்காங்களா, அந்த தொகுதி மேம்பாடு படுத்தியிருக்காங்களான்றதுக்காக தான் அந்த பாட்டு உங்களை வலியுறுத்துது. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, பூங்கா இருக்கிறதா, உடற்பயிற்சி செய்யக்கூடிய கூடம் இருக்கா. ஒன்று நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு பார்க்கு போய் டைம் பாஸ் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக, இன்னைக்கு மோஸ்ட்லி எங்கேயும் போக முடியறதில்ல, எங்கே போனாலும் பணம் செலவாகுது, அப்படியாப்பட்டது உங்கள் ஏரியாவில் இருக்கா. இன்னொன்று, இளைஞர்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், அவனுக்கு தன்னுடைய உடல் மீது அக்கறை வேணும்னா அங்கே உடற்பயிற்சி கூட அந்த பகுதியில் இருக்கணும், இருந்தால் அதில் போய் ஸ்பெண்ட் பண்ணுவான். அங்கே அது போகாமல் இருந்தான்னா கெட்ட வழிக்கு போவான் இல்லையா. அப்போ அதை யாருன்னா உங்க தொகுதிக்கு பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் பொற்கால ஆட்சி சொன்னோம் இல்லையா, அதுல வருது. அந்த மாதிரி கட்டுக்கோப்பாக உடல் வைத்துக்கொள்ள உடற்பயிற்சி கூடமும் குழந்தைகள் விளையாட பூங்கா அமைத்திருக்காங்களா, அப்படி அமைச்சிருந்தா அது நல்லாட்சி அப்படின்னு சொல்லலாம். உங்க ஏரியால அது இருந்தா நீங்க அதையும் அடிப்படையா வச்சு ஓட்டு போடலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான், முதல்ல கல்வி அவனுடைய அறிவை வளர்க்கும், உடற்பயிற்சி என்பது அவனுடைய உடல் வாகை வளர்க்கும். இந்த ரெண்டும் வளர்க்கும் போது அவன் என்ன பண்ணுவான்னா உண்மையிலேயே இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக வளருவான். அப்படி வளரும் போது நாளைக்கு அரசியலுக்கு அவனும் வரலாம், வந்து மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அப்போ நமக்கு கல்வியும் தேவை, உடற்பயிற்சி கூடமும் தேவை என்று ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இதை பார்த்துக்கிறாங்களா உங்க தொகுதியை?
இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்களா? செய்திருந்தால் அது பொற்கால ஆட்சியாக நாம் நினைத்துக் கொள்ளலாம். இதை தவிர்த்து அடுத்தபடியா நம்ம பார்க்கறது, குடிநீர் ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு. இன்னைக்கு குடிநீர் என்பது இன்னைக்கு நம்ம கிடைக்கிறதுக்கு தட்டுப்பாடா இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, மிகப்பெரிய போலியான பொய் அப்படின்றதான் நிதர்சன உண்மை. அது எப்படி சொல்றேன்னா, தண்ணின்றது என்ன? தண்ணின்றது இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு கொண்டு போனது யார்? ஒரு மனுஷனை விற்க ஆரம்பிச்சானா? இல்ல. விற்க முடியுமானாலும் இல்ல. நான் தண்ணி விற்கிறேன்னா சட்டப்படி தண்ணி விற்பது குற்றம் சொன்னீங்கன்னா நான் விற்கவே கூடாது. ஆனா அந்த சட்டத்தையே போட்டு பாட்டில் அடிச்சு விற்க செய்தது யார்? யார் ஆட்சியில் செய்யப்பட்டது? அது யோசிச்சு பாருங்க. அப்போ இலவசமாக கிடைக்க வேண்டிய நீரை கொடுக்காதது பெரிய தவறு. அது பொற்கால ஆட்சி இருக்கு இல்ல, யார் வந்தாலும் அது செய்தால் தவறுதான். சாலை பராமரிப்பு, வீட்டு வரி கட்டுறோம், தொழில் வரி கட்டுறோன்ற மாதிரி சாலை வரின்னு ஒண்ணு கட்டுறோம்ல வண்டி வாங்குறவங்க எல்லாரும். இப்ப சாலை சரியா இருக்கா? வரி மொத்தமா கூட போட்டோம்பா, என்னிடத்துல ஒரு பணம் வாங்கிட்டு வந்து அந்த எம்எல்ஏ செஞ்சிருக்கணும்ல. சாலை பழுது நல்லா இல்லாததால என் வண்டி பழுதாகுது. என் வண்டிக்கு நான் ரோட் டாக்ஸும் கட்டிட்டு என் வண்டி ரிப்பேர் ஆகிறதுக்கு அது காரணமா இருக்கேன். இது யாருன்னா சரி பண்ணாங்களா? அப்ப சாலை போடுறது என்னங்க அதெல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுவும் அந்த பகுதியை சார்ந்த எம்எல்ஏ உடைய வேலைதான். அப்ப அதை போல எல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா? சாலையை சரிவர செய்திருக்கிறார்களா பாருங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு ஓட்டு போடுறது நியாயம். இதெல்லாம் நம்ம பார்த்துதான் ஓட்டு போடணுன்றது மிக முக்கியமான விஷயம். அப்ப இது ஒவ்வொன்றா நான் சொன்ன விஷயங்கள் இல்லாம இன்னும் 1000 விஷயங்கள் இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. இது ஒவ்வொன்றும் சரியாக இருக்கிறதா? அப்படி சரி செய்யப்பட்டு இருந்தால் பொற்கால ஆட்சி, அவர்கள் ஆட்சி தொடர வேண்டும், அவர்கள் ஆட்சி மலர வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் தூக்கி எறிய வேண்டும். இதுதான் என்னுடைய பார்வைக்கு. திருப்பி நான் சொல்றேன், எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ நான் பேசல. தனிப்பட்ட ஒரு எம்எல்ஏ இதை செஞ்சிருக்காரான்னு பாருங்க. அந்த தலைவர் கொள்கை கட்சியை தாண்டி என்னுடைய தொகுதிக்கு சுயேட்சையா கூட ஜெயிச்சிருக்கட்டும்பா, பண்ணியிருக்காரா? அப்ப அவர் பண்ணது நல்ல விஷயம், அவரை நான் ஆதரிப்பேன்னு அப்படின்னு சொல்லுங்க. இது ஏன் சொல்லணும்னு சொல்றேன்னா, அப்படி ஆதரவு தெரிவிக்கும் போது மட்டும்தான் நல்லது பண்ணாதான் ஓட்டு போடுவாங்கன்ற மனோநிலைக்கு அவங்க வருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மக்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம போய் ஓட்டு போடுங்கன்னா போட்டுருவாங்கன்ற மனோநிலை கொண்டு வந்தது யார்? நம்ம. இதெல்லாம் சரி பார்க்காம நீங்க அவர் உங்களுக்கு வேண்டப்பட்டவரா வேண்டாதவரெல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காரா பாருங்க. இன்னும் நான் சொல்லக்கூடிய 100 விஷயங்கள் இருக்கு. 100 நான் சொல்ல முடியாது. நான் சொல்லாத பல விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சரி பார்த்துதான் நீங்க ஓட்டு போடணும்ன்றது என்னுடைய விஷயம். அதே மாதிரி ஜாதி அடிப்படையில ஓட்டு போடலாமா? இப்போ ஜாதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனா ஜாதி இருக்குன்றதும் உண்மைன்னு ஏத்துக்கிறோம். அப்ப ஜாதி அடிப்படையில ஒரு வேட்பாளர் ஓட்டு போடலாமா அப்படின்னா, அவர் எந்த ஜாதின்னு பாக்குறத விட அவரு இந்த தொகுதிக்கு என்ன பண்ணுவார் இல்ல பண்ணியிருக்கார், இதைதான் நம்ம பார்க்கணும். எந்த ஜாதிக்காரா இருந்தா நமக்கு என்னங்க? இது ஒரு பதவிக்கு வரும் வரை நான் ஒரு கட்சிக்காரன், நான் இந்த கட்சியில இருக்கேன். பதவிக்கு வரும் வரை நான் அந்த கட்சிக்காரன். பதவிக்கு வந்தவுடன் அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் எம்எல்ஏ தான். எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். எனக்கு இவங்க ஓட்டு போட்டவங்க இவங்க போடாதவங்க இவ்வளவு ஓட்டு தான் ஜெயிச்சா போய் அந்த கோப தாபங்களை காட்டுகின்ற இடம் அல்ல. அப்படி காட்டுவாரே ஆனால் அவரை ஒதுக்குவது தவறும் இல்லை. பதவி வகிக்கும் போது அனைவரும் ஒரே மனநிலையில் ஒரே சமமாக பார்க்கின்ற எம்எல்ஏவா அதை தேர்வு பண்ணுங்க. ஜாதியை பார்த்து தேர்வு பண்ணது முக்கியம் இல்ல. அப்ப அந்த மாதிரி யாரா இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இங்கு இன்னும் மாறவில்லை. நம்ம பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்ல. சனம் நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்ல. இது நாடா இல்ல வெறும் காடா, இது கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்ல வெறும் காடா, இது கேட்க யாரும் இல்ல தோழா. அதனால நம்ம ஜாதி பார்த்து ஓட்டு போடுறதுன்றது பரிசீலனை பண்ணி போடுங்க. நீங்க ஜாதி பிரியராக கூட இருக்கலாம். நான் அதனால அவங்களெல்லாம் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்கள் ஜாதி உங்களுக்கு பிடித்திருக்கலாம், அது தவறு இல்லை. ஆனால் பொதுவான ஒரு வேலை செய்யறதுக்கு ஜாதியின் அடிப்படையில் ஓட்டு போட்டீங்கன்னா ஒதுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எங்க ஜாதிக்காரர் இல்லை அவரு, அதெல்லாம் நான் ஓட்டு போட மாட்டேன், எங்க ஜாதிக்காரர் நான் ஓட்டு போடுவேன், இப்படி பிரிஞ்சிங்கன்னா அவரும்
அந்த தொகுதிக்கு யாருக்கு செய்வாரு? பொதுவா செய்யாம விட்டுருவார். அதனால நம்ம ஜாதி அடிப்படையில தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு நம்ம வாங்குகின்ற சம்பளத்தில் வாழ முடிகிறதா? நீ வாங்குற சம்பளத்துல வாழ முடியுதா? அப்படின்னா வாழ முடியுதா? நீ தான்டா வாழணும். உனக்கு என்ன தேவை தேவையில்லை நீ டிசைட் பண்ணிக்கணும். என்ன சொன்னாலும் நீ இவ்வளவு சம்பளம் வாங்கலாம், அதுக்குள்ள நீ வாழ்ந்துக்க வேண்டியதுன்னா வாழலாம். விலைவாசி ஏறும்போது நான் சாப்பிடுற சாப்பாடை குறைச்சிக்கின்றது நியாயம் இல்லைல்ல. அந்த வகையில் யோசிச்சு பாருங்களேன். விலைவாசி உயர்வு உயர்ந்ததுன்னா அதை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அந்த விஷயத்த யார் ஃபோக்கஸ் பண்றாங்க? விலைவாசி உயரவே இல்லைப்பா இவங்க ஆட்சியில அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது. அப்போ யார் ஆட்சியில எது ரேட் ஏத்தாம ஆட்சி பண்ணாங்க? அது பொற்கால ஆட்சி. அப்போ நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவில்லை என்றாலும் பரவாயில்லை, வாழ விடுங்கள். அப்போ வாழவாவது எங்களால் முடியுதுப்பா. சம்பாரிச்சு கடன் உடன் இல்லாம விக்கல்பிடுங்கள் இல்லாம நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சு நான் வேலை செய்யறேன் அப்படின்றதுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிற ஆட்சி எந்த ஆட்சி? அப்படி இதுவரை ஆட்சி செய்திருக்கிறார்களா? அப்படி செய்த ஆட்சியில் என்னெல்லாம் நடந்திருக்கு? இப்ப அந்த மாதிரி இருக்கா? அதை பரிசீலனை பண்ணுங்க. அப்படி பரிசீலனை பண்ணும் போது உண்மையிலேயே நல்ல ஆட்சியா இருந்தா தயவு செஞ்சு அது மாற்றம் வேணும், அது வேணும்லாம் பண்ண தேவையில்லை. நல்லா கொடுத்ததுதான் பண்ணட்டுமே தொடர்ந்து. நல்லா இல்லாத போதுதான் நம்ம அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கணுமே தவிர, அதே மாதிரி போலியான வார்த்தைகளை கேட்டு இது மாத்தி அமைக்கலாம், அதை மாத்தி அமைக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. இன்னொன்னு, இலவசம் என்பது தயவு செய்து யார் சொன்னாலும் கொடுத்தா கொடுத்துன்னு போறாங்க, வாங்கினா வாங்கின்னு போறோம். ஆனா அதை போக்கஸ் பண்ணி வாக்களிக்கணும்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே அது நமக்கு பாரமாகத்தான் முடியும் அப்படின்னு தான் நிதர்சன உண்மை. அப்போ நம்ம சொன்ன ஒரு 7-8 விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒரு கால ஆட்சி பத்தி பேசணும், எதற்கு ஓட்டு போடணும்னு கேட்டோம், எப்படி ஓட்டு போடணும் அப்படின்லாம் பல விஷயம் பார்த்தோம். அப்போ அரசியல் சாராமல், கட்சி சாராமல் அரசியல் சார்ந்து ஒவ்வொருவரும் பாருங்கள். அரசியல் என்பது மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய கொள்கை கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கும். அதை தொண்டர்கள் கேட்டு நடப்பாங்க, பொதுமக்கள் தெரிந்து கொள்வாங்க அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் அதன் வழி நடப்பவர்கள். பொதுமக்கள் உங்க கொள்கையும் கேட்போம், இவங்க கொள்கையும் கேட்போம், அந்த கட்சி கொள்கையும். ஏன்னா நாங்க எல்லாமே கேட்டுக்கிறோம். நாங்க எல்லாமே கேட்டுதான் ஆகணும். எல்லாமே எங்களுக்கு தேவையானதா இருக்கலாம். உங்களுக்கு பாகுபாடு இருக்கலாம். அந்த கட்சி கொள்கை சரியில்லை ஒரு தலைவர் சொல்லலாம், இவருக்கு கொள்கை சரியில்லைன்னு அந்த கட்சி சொல்லலாம். ஸோ உங்களுக்குள்ள கொள்கை போர் இருக்கலாம், முரண்பாடு இருக்கலாம். கொள்கை தலைவர்னு ஒண்ணு இருப்பார்ல, இவர் தலைவர்னு. நீங்க எந்த தலைவர் எடுத்தாலுமே தப்பு பண்ண சொல்லியிருப்பாங்கன்றீங்களா? மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு. அப்போ கொள்கை தலைவர் நல்லபடியாக சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த கொள்கை தலைவர் சொன்னபடி நீங்க நடந்துக்கிறீங்களா முதல்ல? இல்ல அல்லது அந்த கொள்கை தலைவர் சொன்ன மாதிரி நடந்திருக்காரா? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதாவது சொல்லுவாங்க, எனக்கு வேட்பாளர் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நீங்க உங்க தொகுதியை சார்ந்து பார்க்கிற விஷயம். ஆனா இந்த மாநிலத்தை ஆளுகின்றவர்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? எந்த கட்சி ஆட்சி செய்கிறது, யார் தலைவர், அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, கொள்கை தலைவர் என்ன, அவர்கள் கொள்கை கோட்பாடு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எல்லா கட்சி கொள்கையும் பார்க்கணும். அவங்களுக்குள்ள முரண்பாடை பத்தி நமக்கு கவலை இல்லை. நமக்கு சரியா இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துதான் ஆகணும். ஸோ அந்த வகையில நீங்க வாக்களிக்கும் போது இதையும் யோசிக்கணும். இப்படி பல விஷயங்களை நம்ம ஆராய்ஞ்சு ஓட்டு போடாம குருட்டாம் போக்குல இலவசத்தையோ அல்லது கவர்ச்சிகரமான பேச்சையோ இல்ல தனி மனிதனை துதி பாடுவதோ இப்படி ஓட்டு போட்டுதான் பல பிரச்சனைக்கு நம்ம ஆளாகிறோம். பல பிரச்சனைக்கு அவங்களும் ஆளாகிறாங்க. அதனால வாக்களிக்கும் முன் தயவு செய்து நீங்கள் பார்க்க வேண்டிய பல விஷயங்கள், உங்கள் தொகுதி மேம்பட்டு இருக்கிறதா, உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கிறதா, ரெண்டு முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம். மூன்றாவதாக பார்க்க வேண்டியும் இதை விட முக்கியம். என்னடா இது ரெண்டு முக்கியம், இப்ப இதை விட மாநிலம் முன்னேறி இருக்கிறதா. இன்னைக்கு நம்ம ரெண்டு முன்னேற்றம் மட்டும் பார்த்தா மாநிலம் பின்தங்கிச்சுன்னா திடீர்னு நமக்கு ஒரு பெரிய பஞ்சம் வரும். அதாவது எல்லா வகையிலும் அடி வாங்கிடுவோம், எதுலையுமே முன்னேற மாட்டோம். அது என்னன்னா, நம்ம நல்லா இருந்திருப்போம், நம்ம தொகுதி நல்லா இருந்திருக்கும், இதுக்கு மட்டுமே வாங்கி 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 செஞ்சுட்டு இது நம்ம மாநிலம் பின்தங்கி போச்சுன்னா ஒரு காலகட்டத்துக்கு நம்ம மாநிலத்துக்கான மரியாதையும் மாநிலத்துக்கான எதுவும் கிடைக்காது. அப்போ மாநிலமும் நல்லா இருக்கணும்ன்றத அடிஷனலா இந்த ரெண்டுத்தையும் ஏன் யோசிக்கணும்னா, இதை என்னை சார்ந்தது, இது என் பகுதியை சார்ந்தது, நான் இருக்கும் மாநிலத்தை சார்ந்தது. இந்த மூன்று விஷயத்தை நீங்க அனலைஸ் பண்ணி ஓட்டு போட்டாதான் நம்ம சுத்தி இருக்கிறது நம்ம மாநிலம்ல நல்லா இருக்க முடியும். தயவு செஞ்சு திருப்பி சொல்றேன், நான் எந்த கட்சிக்கு ஆதரவாவோ எதிர்ப்பாவோ பேசலைங்க.
இந்த வீடியோக்கு அப்புறம் கூட நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நீங்க அப்போ வந்து மாற்றம் தேவைன்ட்டு ஆட்சியர் உங்களை பத்தி தப்பா பேசுறீங்க, இல்ல தொடர வேண்டும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க, அப்ப மாற்றம் தேவையில்லைன்னு சொல்றீங்க. இப்படி பல விஷயங்கள் நீங்களா கற்பனை செஞ்சுக்காதீங்க. நான் சொல்றது, நான் என்ன வேணா சொல்றேங்க. நான் சொல்லுவதில் சரியான கருத்து இருப்பதை மட்டும் எடுத்துங்களேன். அன்னப்பறவை மாதிரி பாலும் தண்ணீரும் கலந்து கொடுத்தால் பாலை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி நான் ஒரு தப்பாவே பேசியிருக்கதா வச்சுங்களேன். எது சரி? நான் கேட்கறது சிம்பிள் விஷயம். ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நான் சில சொன்னேன். இது கூட நீங்க என்னென்ன தேவையோ யோசிங்க. விவசாயம் செய்கின்ற இடத்துல என்ன பார்ப்பாங்க? ரோடு போட்டிருக்கா பார்க்க மாட்டாங்க. விவசாயம் நல்லா இருக்கா? அங்க பம்ப் செட்டு குடுத்துருக்காங்களா? தண்ணி வசதி இருக்கா? அங்கருந்து விவசாயம் கொள்முதல் பண்றதுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் இருக்கா? அது அவங்க பார்க்கறது. அப்ப நான் சொல்றது எல்லா இடத்துலயுமே அது நீங்க வச்சு பார்க்க முடியாது. நெசவாளி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு விவசாயத்தை பத்தி பேச முடியுமா? நெசவாளி நெய்கிறார். அவருக்கு அதற்கான ஊதியம் கிடைக்கிறதா? விற்பனை ஆகிறதா? நூல் விலை குறைந்து இருக்கிறதா? கைத்தறி செய்பவர்கள் என்றால் அவர்களுக்கு அனைத்து வசதியும் கிடைக்கிறதா? அதை பார்ப்பார். சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க என்ன பார்ப்பாங்க? என் குழந்தை படிக்கணுங்க, அதுக்கு லோன் கிடைக்குதா? இததான் அவங்க பார்ப்பாங்க. லோன் கிடைச்ச பிறகு வேலை கிடைக்குதா? அப்போ விவசாயி வேலை கிடைக்குதான்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த இடத்துல போயிட்டு அதை நான் சொல்ல முடியாது. இந்த இடத்துல போய் விவசாயம் நல்லா பண்ண முடியுதான்னு கேட்டா சிட்டிக்குள்ள தூக்கி போட்டு என்ன மிதிப்பாங்க. இங்க எங்கடா இருக்குனாலும் அது மாதிரி உங்க ஏரியாவுக்கு என்ன வேணும், அது சரியா செஞ்சிருக்காங்களா? இத்தனை ஆண்டு காலம், 75 ஆண்டு காலம் நாம் சுதந்திரம் பெற்று இவ்வளவு ஆண்டுகளில் உங்களிடம் முன்னேறி இருக்கிறதா? நீங்க முன்னேறி இருக்கீங்களா? இந்த மாநிலம் முன்னேறி இருக்கா? மாநில ஜிடிபி நமக்கு தெரியாதுங்க, பொருளாதாரம் தெரியாதுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ ஒண்ணு பூதாகரமாக சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி கடன் வாங்கப்பட்டது. தமிழ்நாட்டு பேரில கடன் வாங்கப்பட்டது. இப்போது ஆட்சியில் இப்போ கடன் வாங்கி இருக்கிறார்கள். உங்கள் மீது பல லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்றான். நான் வாங்கவே இல்லைங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனா இருக்கு கடனு. அப்போ இந்த மாதிரி விஷயத்த நமக்கு தெரியலன்றதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணாலும் நம்ம போய் ஓட்டு போட்டு வந்துடுறோம். தயவு செஞ்சு அதை அல்ல. திருப்பி சொல்றேன், மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய 3 விஷயங்கள். நாம் பார்ப்பது, நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறேனா? என்னை சுற்றி இருக்கின்ற என்னுடைய பகுதி நல்ல முன்னேறி இருக்கா? தரமாக இருக்கிறதா? என் மாநிலம் முன்னேறி இருக்கா? இது 3ம் நம்ம பார்க்க வேண்டியது. இதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள்லாம் சொல்றேன். இது இதோட சாராத விஷயமாக இருக்கும். இதையும் சார்ந்தது, ஆனா நேரடி சார்பு இல்லாதது. என்னன்னா, விவசாயம் வளர்ந்து இருக்கிறதா? வேலை வாய்ப்பு அனைவருக்கும் இருக்கிறதா? கல்வி தரம் உயர்ந்து இருக்கிறதா? இலவச மருத்துவம் கிடைக்கிறதா? படித்தவர்கள் அதற்கேற்ற வேலை கிடைக்கிறதா? இப்படி எல்லா விஷயமும் இருக்குங்க. நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பார்க்காம பிளாங்கா பாக்குறது, இவர் எனக்கு பிடிக்கும் ஓட்டு போடுவேன், இவர் தலைவரை பிடிக்கும் ஓட்டு போடுவேன். அது இல்ல, அது அல்ல. திருப்பி சொல்றேன், அது இல்ல. ஒரு தலைவரும் கொள்கையும் பார்க்க வேண்டியதுதான். அதைப்படி நடந்திருந்தா முன்னேறி இருக்கணுமே, இல்லையா? அப்ப எங்கோ ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த கொள்கையில் ஒரு தவறு இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் சொன்ன வழியில, அவர்கள் தலைவர் சொன்ன வழியில போகாம இருந்திருக்கலாம். அதற்கு இடர்பாடு இருக்கலாம். 75 ஆண்டு காலமா இடர்பாடுகளை தவிர்த்து நம்ம எல்லாம் நல்லா இல்ல இருக்கணும். இது ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டியது. நான் தான் சொல்றேனே, இதுல 100 விஷயம் இருக்குங்க, 1000 விஷயம் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையாவது பார்த்து ஓட்டு போடுங்களேன். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, நான் ஏதோ சொல்றாங்கன்னு ஓட்டு போறேன், ஏதோ ஃப்ரீ குடுத்தாங்கன்னு ஓட்டு போறியா, எதுக்கோ ஓட்டு போடுறேன்றதுக்காக போடாதீங்க. ஓட்டு போடுவது வெறும் கௌரவமா நினைச்சிட்டு, இல்ல ஒரு ஜாலியா போறதுக்காக போடுறது இல்லைங்க ஓட்டு. ப்ளீஸ் திரும்பி புரிஞ்சுக்கங்க. இது வலி. உங்களுக்குன்னா ஒரு ஓட்டு தானே அப்படின்னு நான் ஓட்டு போட்டுருவேங்க. என்னுடைய ஓட்டு நான் போட போறேன்றதை வச்சுக்கோங்க. நீங்கள் செய்தால் அல்லது நான் தவறு செய்தால் அனுபவிக்க போறது 8 கோடி மக்களும் அனுபவிக்க போறாங்க. ஓட்டு போடாத என் குழந்தையும் அனுபவிக்குது. குழந்தை மட்டும் இல்ல, இனி பிறக்க போகும் குழந்தையும் அனுபவிக்குது. என்னடா அது, நான் ஒரு ஓட்டானா அப்படிதான் ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பாதிப்பு, உங்கள் சந்ததிக்கு பாதிப்பு, இனி பிறக்க போகும் குழந்தை முதல் அனைவருக்கும் பாதிப்பு. இந்த பாதிப்புக்கு காரணம் என்ன? நீங்க போடுற ஓட்டு. ஓட்டினுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த ஓட்டினால் எதையும் மாற்ற முடியும்ன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் வரணும். திருப்பி சொல்றேன், தலைவர்களே சிந்திக்கணுங்க. சிந்திக்கணும் அப்படின்னா நீங்க சிந்திக்க வைக்கணும். எனக்கு ஏன் ஓட்டு போடல, நாங்க ஏன் ஜெயிக்கல அப்படின்னா, நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், மக்கள் வந்து நம்மளை ஏத்துக்கல அப்படின்னா, அப்பதான் அவங்க வந்து மக்களோடு என்னெல்லாம் தேவைப்படுது, மக்களுக்கு என்ன செய்யணும், இந்த இலவசத்தை கொடுத்து ஏமாத்தணும்ன்ற எண்ணத்தை முதல்ல ஒழிக்கணும்.
அதனால சொல்றேன், ப்ளீஸ் ஓட்டு போடுறவங்க சிந்திச்சு செயல்படுங்கள். அதனால ஓட்டு போடாம இருந்துடாதீங்க. வெறுத்து போய் நம்மளுக்கு கோவம் வரும். எல்லாமே இப்படிதாங்க. மோஸ்ட்லி நம்ம பேசக்கூடிய என்ன தெரியுமா? என்ன சாய்ஸ்ல ஓட்டு போடுவோன்றேன். இது நீங்க தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. என்ன சாய்ஸ்ல நம்ம ஓட்டு போடுவோம் தெரியுங்களா? இவங்களும் அப்படித்தான் பண்ணாங்க. சரி இவங்க கிட்ட கொடுப்பாங்க. இவங்களும் இதுதான் பண்ணாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன தெரியுமா யோசித்தோம்? இவங்களுக்கு இவங்களே பரவாயில்ல. நல்லா பண்ணாங்கன்னு இது வரைக்கும் வாயில வரல. இந்த 2 தலைவருமே யோசிக்கணும். நல்ல ஆட்சி குத்தன்னு எந்த மக்கள் வாயிலையும் வரல. இவங்களை விட இவங்க பரவாயில்ல. சாய்ஸ்ல இருக்கீங்க நீங்க. ஒரு கால ஆட்சி கொடுத்து விட்டோம். நீங்க சொல்றீங்க. மக்கள் வாயில இருந்து இன்னும் வரல. இவங்கள்தான் நல்ல ஆட்சி. நாங்க நல்லா இருந்தோம். ஒருத்தரை சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு போட்டேன் இப்படிதான் பண்ணாங்க. இவங்களுக்கு போட்டேன் இப்படிதான் பண்ணாங்க. பா இவங்களை விட இவங்க மேலு. இவங்களை விட இவங்க பரவாயில்ல. சாய்ஸ்ல இருக்கீங்க நீங்க. தரத்துல இல்ல. இவங்க தாயா அருமை. இவங்க தாயா ஆட்சி பண்ணணும். இவங்க தாயா வேணும்னு சொல்லி இன்னும் யாரும் செலக்ட் பண்ணலன்னும் போது உங்களுக்கு புரியணும். நம்ம இன்னும் அது மாதிரி மக்களிடையே கொண்டு சேர்க்கலன்றது என்னைக்கு நினைக்கிறீங்களோ தலைவருங்க அப்பதான் மாறுவீங்க. அப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நோட்டான்னு ஒண்ணு வந்தது. அதையும் தூக்கிட்டாங்க. அது 1000 காரணம் சொன்னாங்க. வந்த நோக்கம் வேற. உருமாறி போச்சு. அதை பத்தி பெருசா பேசுறேன். கடைசியில என் மேல தவறு சொல்லுவாங்க. நோட்டாவை பத்தி ரொம்ப பேசாத. அது செல்லாத ஓட்டு அப்படின்னு. அது பயனில்லாத ஓட்டு. அதை ஓட்டை போட்டு வீணாக்காதீங்கன்னுவாங்க. ஆனா உண்மையான காரணம் கொண்டு வந்த காரணம் வேற. இன்னைக்கு அது உருமாறி வேற மாதிரி போச்சு. ஸோ அது உள்ள நான் போகவும் முடியாது. அதை பத்தி நான் பேசவும் முடியாது. ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். வீடியோ போட்டிருக்கேன். பட் இப்ப திருப்பி அது தேர்தல் நேரத்துல பேசினா அது வேற மாதிரி பூதாகரமாக மாதிரி தப்பா போயிடும். அதனால நல்ல மனிதர்கள் தேர்ந்தெடுங்கள். நல்லாட்சி யார் செய்கிறார்களோ அவர்களை அமர்த்தி வையுங்கள். ஒருவேளை நல்லாட்சி இல்லாத பட்சத்தில் அதற்கு எல்லாரும் குரல் கொடுத்து என்ன தேவையோ அதை கேட்போம், பெறுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றேன். இவங்க வழக்கம் போல ஏதாவது பாட்டு பாடுறாங்களா கேட்போம். ஏன்னா நமக்கு அறிவு கம்மி. நமக்கு இல்லை, சாரி, உங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு. ஏன் அறிவுக்கு எட்டுற மாதிரி அவங்க பாடும் போதுதான் சில விஷயம் புரிஞ்சிக்கலாமேன்றதுக்காக. அப்பெல்லாம் சிவகவி இல்லாம பாட்டு பாடியே பட்டம் ஓட்டுவாங்கல்ல. அதனால இவங்க பாடுவாங்க. என்ன பாட்டுன்னு பார்ப்போம். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே எந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கும், எந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். இது ஒரு பாட்டு கேட்டீங்களா? இதுவும் அதே மாதிரியே நம்ம ஏமாற வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னும் ஒரு சில பாட்டு ஞாபகம் வச்சிருப்பாங்க, பாடுவாங்க. தேவையான பாட்டாதான் இருக்கும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. நல்லா பண்ணாங்கல்ல. இதெல்லாம் நீங்க வரிகளை உணர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அது திரைப்படங்களை தாண்டி, நடிகரை தாண்டி, எழுதிய பாடலாசிரியை தாண்டி, இசையை தாண்டி மனிதனுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுக்கப்பட்ட பாடல். அதெல்லாம் நம்மளை ஊக்கப்படுத்துற ஒரு அருமையான பாடல்லாம் இப்ப பாடியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஓட்டு போறதுக்கு முன்னாடி இது மாதிரி பாடல்கள் கேட்டுட்டு போய் ஓட்டு போடணும். அப்பதான் நம்ம எல்லாம் கொஞ்சம் தெளிவாகும் போல இருக்கு. அப்பவே சொல்லியிருக்காங்க இது மாதிரி தத்துவங்களை. இன்னும் ஒரு தத்துவ பாட்டோட இந்த நிகழ்ச்சி முடிச்சுப்போம். நிறைய தத்துவ பாடல் நாங்க பாடலனாலும் நீங்களே கேட்டு பாருங்க. இப்போ ஒரு பாட்டு கேட்போமா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மயங்கட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. நல்ல ஆட்சியை கொடுங்க. நல்ல ஆட்சி மூலமாக நம்மளும் நல்லா இருப்போம்.
வாக்களிப்பது நம்முடைய உரிமை, ஜனநாயக கடமை. நிறைவேற்றுங்கள். 100% வாக்குப்பதிவு ஆகட்டும். நல்லவர்களை தேர்ந்தெடுத்து நாடு உயரட்டும். நாமும் உயர்வோம். நன்றி.